காலகண்டி உன் பாடார இந்த கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை இருவாச்சிக்கோன் மலர் வெற்றிவேர் பாரிஜாதம் இப்படி சொல்லக்கூடிய மலரெல்லாம் எல்லாம் ஒன்று வந்து பட்டால் கொடித்து பாலால் பன்னீரால் கால் கழுவி அநேக வந்தனம் செய்தேன் சுவாமி. தான் பாடிந்த கமலங்களை ஆதாரம் சேவித்துபடினால் என்றென்றைக்கும் நீரோடி செல்லுமா இந்த காசி வாழ்ந்து பார்ப்பேன்னு நாடா நான் இருந்து கொண்டவளை இருக்கும் போது இந்த சபை முன்பாக என்னை அழைத்த காரணம் எனக்கு தெரிய சொல்ல வேண்டும் சுவாமி. அழைத்த காரணத்தை தெரிய சொல்ல வேண்டும். ஆமா புரி வர அந்த ஹரிச்சந்திரன் பக்கத்து வீதியாக அவருடைய சந்திரமதியை அடமானம் வைப்பதற்காக வீதியாய் விலை கூறி கொண்டு வருகிறான். அதை வாங்குவதற்காக உன்னை அழைத்தேன் பெண்ணே. அப்படியா? ஆமா.
தெரியும் நீ சொல்லு. அப்படியா? ஆமா. புரிவரம் கௌசல்யனே கல்லைக்காக அவசரமுனியும் பொன்பொருள் கேட்டான். கேட்கும்போதோ ஹரிச்சந்திரன் கொடுக்கிறேன் என்று வாக்குறுக்கும் போது அப்போது அவனிடத்தில் பொன்பொருள் எல்லாம் கொடுத்தும் அவன் கேட்ட அளவு பொன்பொருள் இல்லை. அதனால் அவன் மனைவியை யாரிடமோ அடமானம் வைத்து அவன் கடனை கொடுக்க வேண்டும் என்று அவன் வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக அவன் விலை கூறி வருகிறான். அதனால் நானோ வீட்டு வேலை, கொல்ல வேலை, ஆட்டு வேலை, தூத்து வேலை, எல்லா வேலையும் ஒரே ஒருவர் செய்து கொண்டிருக்கிறேன். நானோ தண்ணீர் காய வைக்கணும், எல்லாம் சாணம் பண்ணணும், பூஜை செய்யணும், பூ பறிக்கணும். இது எல்லாம் நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதனால் நீயோ நானோ இவளை விலைக்கு வாங்கிவிட்டால் நீ வேலை செய்து இருப்ப. நான் எனக்கு பணியோட வேலை செய்வேன் உனக்கு. ஆமா, இருக்கும் போது அவளை நாம விலைக்கு வாங்க வேண்டும். அவளை ஆமா விலைக்கு நாம வாங்கணும். ஆமா. போராத காலம் வந்து பொண்ணு பொண்டாட்டி வித்தா கடன் கொடுக்கணும். அவனுக்கு அப்படியான போராட்டம் வந்திருக்குது. வாக்கு தவறாத ஹரிச்சந்திரன் இத பொய் செய்வதற்கு அவன்கிட்ட பொய் வாங்குவதற்காக இந்த வேலை தேவர்கள் எல்லாம் செய்யறாங்க. அதனால பொண்டாட்டி வித்துனால நாம சொல்ல காப்பாற்றணும் என்று அப்படின்னு ஹரிச்சந்திரன். அதனால நாம விலைக்கு வாங்கணும். அப்படியா? சொல்லி வர கேள்வி Hey!
வருகிறார். நாமளும் சற்று நேரம் அமர்ந்து குறிப்பாக அமர்ந்து பார்க்கலாம். பார்த்து வரும்போது நாம அவங்கள விலைக்கு வாங்க வேண்டும். அப்படியா? ஆமா. எனக்கு தெரியும். அவளை விலைக்கு வாங்க வேண்டாம். கன்னியால வாங்கி இல்ல அது அடுத்து போயிட்டு பாடு இப்ப பேசிட்டு நீ தொலைச்சா பாங்கிட்டு நீ வந்து கன்னியால வேலைக்கு வாங்குறது அது நம்மளுக்கு ரொம்ப தொல்லை. அப்படியா? ஆமா வேணும். நானே ஆத்து வேலை தூத்து வேலை செய்ய போகிறேன். நீயோ ஆத்து வேலை தூத்து வேலைன்னு போயிட்டா என்னை பராமரிக்க யாரும் இல்லை. அதனாலதான் அவளை வாங்கி வீட்டு வேலை செய்ய விட்டுட்டா நாம 2 பேரும் இன்பமா இருப்போம். அப்படியா? அந்த பையன் வீட்டு வேலை அந்த பையால வீட்டு அல்லது சுவாமி இந்த பையன் வீட்டு வேலை நீ சொல்ற வேலையும் நான் செஞ்சுக்குவேன், உனக்கு பணிவிட வேலையும் நான் செஞ்சுக்குவேன். அவளை நாம வாங்காத எனக்கு அது இடர் வரும். அப்படியா? ஆமா சரிங்க. எல்லா வேலையும் செய்யறேன்ற என்ன ஒரு 5 நிமிஷம் எனக்கு பணியோடு செய்ய இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படியே ஆத்து வேலை எல்லாம் தெரியும். நான் செஞ்சுக்கிறேன். அப்படியா? ஆனா வந்து பெண்ணை வேலைக்கு வாங்காத அப்படின்ற. ஆமா. இப்ப வந்து அவங்க அடிமை வைக்கிறாங்க. அடிமை வச்சு நம்ம அடிமைக்கு வச்சு அந்த பெண்ணை நம்ம வேலை வாங்கினா அது நமக்கு ஆகாது. இன்னும் தெரியல. தெரியுது. அது அது வேலை தூத்து வேலை
போயிடுறேன். நானே போய் குளிக்கணும். முதுகு தேய்க்கு கூட ஆள் இல்ல. அப்படியா? நீ என் கூட இருந்தீன்னா முதுகு தேய்ச்சி சோப்பு போட்டு என்னை சீருடித்து இருப்பாய். வேலை செய்யணும், வேலை செய்ய இருப்பாய். அப்படியா? ஆமா. அந்த காலையெல்லாம் எழுந்து காடுபடுவேன், காடுபடுவேன், புதிய வாசலெல்லாம் வளப்படுவேன், வளப்படுவேன். அல்லது பெண்ணு காலையில எழுந்து வாசல் சாணி போறதுல இருந்து கூட்டி பெருக்கி கோலம் போறதுல இருந்து அனைத்து வேலையும் உனக்கும் நான் செஞ்சுக்கிறேன். அப்படியா? அதான் வந்து நம்மளுக்கு அடிமைக்கு வேணான்ற. அப்படியா? சென்றாய். சரிங்க. அது காலையில நீ எழுந்து சாமி போட்டாலே, சாமி போட்டாலே. காலையில நீ எழுந்து சாமி போட்டாலே, சாமி போட்டாலே. அது சாமி போட்ட ஆளிலே, அடிக்குள்ளே குள்ளே சாமி போட்ட ஆளிலே. காலையில எழுந்து ஏகர கணக்குல சாணி போட போயிடுறேன். எனக்கு எழுத்து ஒரு ரூபாய் காப்பி தண்ணி கொடுக்கலாம் இல்லன்றியா? அதனால அந்த ஒன்றே வேண்டாம் மனதி மன்னா மனதி மன்னாரே. என் மேல கொடுமை சொல்லாத. உனக்கு வந்து முதுகு தேய்க்கிறதுல முத்தம் கொடுக்கறதுல இருந்து நானே பண்றேன். அப்படியா? அடிமை அந்த சிவமா இருப்பதற்காக சந்தோஷமா இருந்துக்கிறேன். நாம இருக்கலாம். வேலைக்காரி வச்சு விட்டா வேலை செய்யலாம். நாம சந்தோஷமா இருக்கிறோம். நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்க போறது நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அதான் இவ்வளவும் நான் எடுத்து வச்சு நீ கேட்க போறது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். உனக்கு சந்தோஷமா? ஆமா. உன் சந்தோஷப்படியே நீ செய்யும். அப்படியே வாழும் பெண்ணு. தெருவில் அமர்ந்திருப்போம். அவன் வரட்டை பார்க்கலாம் சொல்லு. அப்புறம்